ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இனிய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனல் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் காவ்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 50,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தருமபுரியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்கள நல்லா படித்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுங்கிறதுக்காகவே இவங்க திருமணம் பண்ணிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தாங்க இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ இவங்க உடனடியாக திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. ஏன்னா இவங்களோட ஜாதியில் இவ்வளோ வருடமாக பார்த்து நல்ல ஒரு பலன் அமையாதனால இப்போ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. வயது ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. திருமணம் ஆகாதவராக தான் வேணும் அப்படிங்கிறதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பாவும் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஸோ அதனால் தன்னோட பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் நான் ஓரளவு நல்லாவே செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஓரளவு ரிச் ஃபேமிலி தாங்க. ஸோ அதனால் இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சிவரஞ்சனி, வயது 29 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் படையாட்சி சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலையம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கடலூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வரன் தள்ளி போயிட்டே இருக்கிறதாகவும், ஸோ இப்போ வரக்கூடியவராவது எந்த ஒரு தோஷமும் இல்லாதவராக நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. படியாச்சியாக இருந்தாலும் அதிலே வன்னியருக்குள்ளே வேறு ஏதாவது இருந்தால் கூட எங்களுக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்லா ஒரு கௌரவமான வேலையிலையாவது இருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆகிருக்கு. தம்பி படிச்சிட்ருக்குறாங்க. இவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்க இப்போ உடனடியாக திருமணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கும் தனக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மணமகன் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை வழங்கிட்டு வருது முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.